ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்லேருந்து மோஸ்ட்லி அதில் அந்த பேப்பர் தான் வந்துச்சு. போயம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. போயம்ஸ் வந்து லாஸ்ட் லைன் கேட்டிருந்தாங்க. எப்பயும் ஃபர்ஸ்ட் லைன் தான் கேட்பாங்க, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக டைம் பத்துச்சா எழுதுறதுக்கு? டைம் பத்துச்சு, 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சுட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் தருவீங்கன்னா எவ்வளோ தருவீங்க 10க்கு? இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா தான் பண்ணேன், ஈஸியாக தான் இருந்தது. கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக இருந்ததா இல்லை நியூவாக இருந்ததா? இல்லை, எல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. ரிப்பீட்டட் தான் மோஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. எனக்கு ஈஸியாக இருந்தது. இந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்ததா? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்லேருந்து மோஸ்ட்லி அதில் அந்த பேப்பர் தான் வந்துச்சு. இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. நார்மலாக கிராமர் அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலும் ஈஸியாக 1 month ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியான பேப்பர் தான். ஸோ என்ன எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா இருந்துச்சு. போயம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல, அதுவும் எழுதியாச்சு. ஈஸி தான். இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்ததா இல்லை நியூவாக இருந்தது? வந்துச்சுக்கா, ரிப்பீட்டட் தான் வந்துச்சு. எல்லாமே ரிப்பீட்டட் தான். ஆஃப் இயரோட கம்பேர் பண்ணும்போது எது ஈஸியாக இருந்தது? இது ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுதான் ஈஸியாக இருந்துச்சு. கிராமர் எல்லாமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது? கிராமர்லாம் ஈஸியாக எல்லாம் ஈஸி. போயம்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. போயம்ஸ் வந்து லாஸ்ட் லைன் கேட்டிருந்தாங்க. எப்பயும் ஃபர்ஸ்ட் லைன் தான் கேட்பாங்க, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இதனால் ஃபர்ஸ்ட் லைன் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கிராமர் எல்லாமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் சிம்பிள் தான் இருந்துச்சு. வேறு எதுவும் அப்படி இல்லை. ஆஃப் இயரை விட கம்பேர் பண்ணும்போது எந்த பேப்பர் ஈஸியாக இருந்தது? ஆஃப் இயர்லி விட கம்பேர் பண்ணும்போது இந்த பேப்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. போயம் எல்லாமே எழுதுகிற மாதிரி இருந்தது. போயமில் பங்க்சுவேஷன்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. கிராமர் எல்லாமே அட்டென்ட் பண்ண முடிஞ்சதா? கிராமர் வாஸ் ஈஸி. ஃபுல்லாக டைம் பத்துச்சா எழுதுறதுக்கு? டைம் பத்துச்சு, 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சுட்டேன். கிராமர் எல்லாமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது? எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. பஞ்சுவேட்டு எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பரே ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்ததா ரிப்பீட்டடா இல்லை நியூவாக இருந்ததா? இல்லை, பேராகிராஃப் மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் வந்துச்சு. அப்புறம் 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக டைம் பத்துச்சா முடிக்கிறதுக்கு? டைம் மட்டும் தான் பத்தல. ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்திருந்தா முடிச்சிருப்பேன். ஆஃப் இயரோட கம்பேர் பண்ணும்போது எந்த பேப்பர் ஈஸியாக இருந்தது? இந்த பேப்பர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். லைக் 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து ஈஸி தான். உங்களுக்கு டைம் பத்துச்சா ஃபுல்லாக முடிக்கிறது? கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மீதி எல்லாம் ஈஸியாக தான். ஓகே தான் கேட்டாங்க. பேப்பர் ஃபுல்லாக முடிக்க டைம் பத்துச்சா உங்களுக்கு? வார்னிங் பெல் அடிக்கும்போது நான் முடிச்சிட்டேன். கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் தருவீங்கன்னா எவ்வளோ தருவீங்க 10க்கு? 9 on 10. 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம். ஈஸியான பேப்பர் தான். கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு ரேட்டிங் தருவீங்கன்னா எவ்வளோ தருவீங்க 10க்கு? டிஃபிகல்ட்டி பிரகாரம் ஒரு 8 தரலாம். தேங்க்யூ. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு ரேட்டிங் தருவீங்கன்னா எவ்வளோ தருவீங்க 10க்கு? 4.5.